சரி மேம், சரி பாய்மா, நான் போயிட்டு வரேன். டைம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாமா. இங்கே பாருங்க என்னோட ஐடி கார்டு, ஹால் டிக்கெட் எங்கே இருக்குன்னு. இதோ என் ஹால் டிக்கெட். நல்ல வேலை, நல்லா இருக்கு. நாள் பார்த்தீங்கன்னா கிளியராக இருந்துச்சு. அது காரணம் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போது இன்னைக்கு என் வண்டியில் வச்சுருந்தேன். ஓகே வாங்க, நான் அங்கே காலேஜ் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டாண்டில் நிற்கிறோம். நீங்கள் கார்த்தி நவீன இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 10 நிமிஷத்தில் நம்ம எழுதணும். சாரி, எக்ஸாம் எழுதணும். எழுதிட்டு நம்ம நேரமே வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து vlog எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னை ஃப்ரேமில் விட்டு வெளியே தள்ளுறா இப்போ. ஓகேடா. சரி, இப்போ நீ என்ன பண்ண போகிற? பார்த்தீங்களா, இதுதான் கடுப்பு. இப்போ 2 hours வேணா பாருங்க, ஃபுல்லாக வேகாத வெயில் நிற்கிறேன் பைபாஸில். நன்னல்றா இது. அந்த புறம் பாரு, பைக் அந்த புறம் வெயில். ஓகே, ஆக்சுவலி இங்கே நம்ம பெருசாக போய் ஒரு vlog எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸு இல்லைடா. உன்னை கவர் பண்ணுறேன்டா. பெருசாக நம்ம போய் vlog எடுக்கிற மாதிரி பிளேஸில் ஒன்றுமே இல்லை. இங்கே நாங்கள் வண்டியை நிறுத்தி vlog எடுக்கணும்னு நினைச்சதுக்காக காரணம் வந்து இதோ இந்த மரம், அதுக்கு செடிகள்லாம் எப்படி இருக்கு மக்களே? சூப்பராக இருக்கு. ஒரு சில் கிளைமேட்டில் இந்த மாதிரி மரத்தில் நிறையா நான் மூவிஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ராலி போகுது இந்த மாதிரி vlog எடுக்க நம்ம வரல. ஓகே, இப்போ நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு பிளேஸ் அங்கே நம்ம வேணா இப்படி vlog எடுக்கலாமா? எப்படி? 1 மணி நேரத்தில் எத்தனை ராலி கிராஸ் ஆகுதுன்னு எடுக்கலாமா? 1 மணி நேரத்தில் யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. அது 10-20 பேருக்கு. ஓகே, இப்போ வந்து இவன் சொல்ற மாதிரி 1 மணி நேரத்தில் எத்தனை லாரி பார்க்க வேணாம்டா, நல்லா இருக்காதுடா. ஓகே, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ், காலேஜ் முடிஞ்சு, அதாவது எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் தான் காலேஜ். ஆமாம், 1 month லீவ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு. அங்கே என்ன மாப்பிள்ள, எங்கே போகலாம்? ஆமாடா, ஊட்டி போகலாம். ஊட்டி. ஓகே, நாங்கள் அப்படியே ஊட்டி போய் குணா கேவ் போகலாம். நீ உள்ள விழுந்துரு. என்னை வச்சு அது இந்த படம் பேர் என்ன, குணா கேவ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கான். அது ஊட்டியில் தான் மாப்பிள்ள. ஓகே ஓகே, நம்ம வந்து அதான்டா, அதெல்லாம் பக்கமாக தான். சூசைட் பாயிண்ட்டுக்கு அதெல்லாம் பக்கம். ஓகே சரி, அப்போ நம்ம அங்கேயும் போய் பார்த்துடலாம். இது பார்த்தாங்கன்னா செருப்பெல்லாம் போய் தள்ளி விடலாமா? ஓகே, நம்ம வந்து இப்போ வேற ஏதாவது ஒரு பிளேஸ் ஞாபகம் வச்சு டிசைட் பண்ணி அந்த பிளேஸில் போய் கண்டினியூ பண்ணுறோம். டான்ஸ் ஒரு ஜிஞ்சு ஜிஞ்சு. இந்த பகல் வந்து நம்ம ஊர் மக்கள் நிறைய கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தவங்க கப்பிள்ஸ் போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமாச்சு, ஒரு பையனை சுட்டு கொண்டுட்டாங்க. பொண்ணை வந்து நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்டாங்களாமா. ஓ சூப்பர். ஆக்சுவலி இப்போ அவங்க நம்மளே தொடர்ந்து போர் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அடிச்சு சாக வேண்டியதான் எல்லாருமே. அதாவது நம்ம அவங்களுக்கு எதிராக நிக்கலாம். நம்மளே பார்த்தா ஏதோ மிலிட்டரி பேஸ் நிக்கிறாப்புல இருக்குது பாரு, எவனாவது இருக்கான சுத்தி முத்தி. ஓகே, நான் கண்டினியூ பண்ணேன். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 1 மாதம் கிட்டத்தட்ட லீவு. அந்த லீவ்ல நம்ம vlog எடுத்து மேக் பண்ணலாம்.